ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்தியை செங்கல் சோலையிலேருந்து வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே கார்த்தி இல்லாத இடத்துக்கு நாங்கள் வேலை செய்யவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் சோலையிலேருந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, மேடம் எங்களால் ராஜா தம்பி இல்லாமல் அந்த இடத்துல வேலை செய்ய முடியாது. அவர் எங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவர் ரொம்பவே நல்லவர். எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவர் தான் முன்னாடி வந்து நிற்பார். அவரே அந்த இடத்துல வேலை செய்யாத போது நாங்கள் எதுக்காக அங்கே வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அப்போது இதுதான் உங்களோட முடிவா? அப்போ என்னோட முடிவே நீங்கள் கேட்டுக்கோங்க. நான் அந்த செங்கல் சோலையை விற்கிறதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்க? கார்த்தி மாப்பிள்ளை மேலே உள்ள கோவத்தினால இவ்வளோ பேருக்குமே வேலை இல்லாமல் போகணுமா? நீ எதுக்காக அதை விற்கணும்னு முடிவு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இந்த விஷயத்துல யாரும் தலையிடாதீங்க. என்னோட முடிவை என்னால மாத்திக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சந்திரகலா சொல்கிறாங்க, ஆமாக்கா நீ எடுத்த முடிவும் நல்லது தான். என்னதான் இருந்தாலும் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ராஜா வந்தால் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த கம்பெனியை விற்கிறதே பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சீக்கிரமாக விற்கிறதுக்கு ஆளை தேடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்ட ராஜராஜன் வந்து சாமுண்டீஸ்வரியை பயங்கரமாக திட்டுறாங்க. நீ கார்த்தியை பழி வாங்குறதா நினச்சி ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க சாமுண்டீஸ்வரி. இது எல்லாத்துக்குமே நீ பின்னாடி வருத்தப்படுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரேவதி ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, அம்மா பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்கு. அது மட்டும் இல்லாம சித்தி வேற அம்மாவை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த உடனே ராஜாக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ராஜராஜனும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, எப்பா இங்க நிலைமை ரொம்பவே கை மீறி போய்கிட்டு இருக்கு. உன் அத்தை உன் மேல இருக்கிற கோவத்தினால அந்த செங்கல் சோலையை விற்க போறாளாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, இந்த நேரத்துல நம்ம எதுவுமே அத்தை கிட்ட பேச முடியாது. அவங்க என்னைய பழி வாங்குறதா நினைச்சு இந்த மாதிரி அவசரத்துல ரொம்பவே தப்பான முடிவெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க மாமா. அந்த செங்கல் சோலை எங்கேயுமே போகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க விற்கிறதா இருந்தா விற்கிறதுக்கு ஆள் பேசட்டும், எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, ஏப்பா உன் அத்தை ஒரு சொத்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து வாங்கினா தெரியுமா? அது இப்படி போகிறத நினச்சா ரொம்பவே கவலையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, மாமா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க. அவங்க சொத்தை விற்றா கூட அந்த சொத்து எங்கேயுமே போகாது, அவங்களுக்கே திருப்பி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க மாமா, அத்தையோட சொத்து எங்கேயுமே போகாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் சொல்லிடுறாங்க. இந்த சைடு சந்திரகலா வந்து அந்த செங்கல் சோலையை விற்கிறதுக்காக ஆளுங்களெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. ஆனால் வந்தது கார்த்தியோட ஆளு தான். அந்த விஷயம் வந்து சந்திரகலாக்கும் தெரியாது, சாமுண்டீஸ்வரிக்கும் தெரியாது. ரெஜிஸ்ட்ரேஷனை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுமே பண்ணிடுறாங்க. அவங்களும் டாக்குமெண்ட்ல எல்லாம் சைன் வாங்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றாங்க. சார் நீங்க சொன்ன மாதிரியே அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு கார்த்தி சொல்றாங்க, ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. இந்த விஷயத்த மயில் ராஜராஜன் இவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு சொல்றாங்க, மாமா அத்தையோட சொத்து எங்கேயுமே போல, அதை நான் தான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னனுமே ராஜராஜன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டப்பா, உங்க அத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொத்தை வாங்கினா தெரியுமா? அது போதேன்னு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் நீ இப்போ சொன்ன நியூஸை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் சொல்றாங்க, மாமா கார்த்தி மாப்பிள்ளை இருக்கிற வரைக்கும் நீங்க எதுக்குமே பயப்பட வேணாம், அவரே எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரகலா வந்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. அப்பாடா எப்படியோ அக்காவோட ஒரு சொத்தை விற்க வச்சாச்சு. இப்படியே இவளை மண்டைய கழுவி எல்லா சொத்தையுமே விற்க வச்சு நடு தெருல நிற்க வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சந்திரகலா ஒரு பக்கம் கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. அந்த செங்கல் சோலைக்கு போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு செங்கல் சோலைக்கு போகிறாங்க. அங்கே போனால் எப்பயும் போல் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரகலா கேட்குறாங்க, என்ன உங்களை யார் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அங்கே ஒர்க் பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களை ராஜா தம்பி தான் இங்கே ஒர்க் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே கார்த்தி வராங்க. கார்த்தியை பார்த்ததுமே சந்திரா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னது இது, இவன் இங்கேருந்து வரான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, என்ன சின்ன மாமியாரே என்ன ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கா? இந்த செங்கல் சோலையை வேற யாருமே வாங்கலை, நான் அதான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரகலா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டே எங்கள் அக்காவை நீ ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சொத்தையும் ஏமாற்றி வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, நான் ஏமாத்திலாம் வாங்கலை, நான் அத்தையோட சொத்தை பாதுகாத்து தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சந்திரகலா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இரிடா உன்னோட ஆட்டத்தெல்லாம் அடக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த காளியம்மா கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. காளியம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அத்தை இங்கே பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, சாமுண்டீஸ்வரி வந்து செங்கல் சோலையை வித்ததான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ யார்கிட்ட வித்திருக்கா தெரியுமா? அந்த கார்த்தி பையன் கிட்ட தான் வித்திருக்கா. இந்த விஷயம் சாமுண்டீஸ்வரிக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட காளியம்மா வந்து சொல்றாங்க, நீ எதுக்காக மருமகளை கவலைப்படுற? இந்த பிளான் என்னன்னா என்ன, நம்மளுக்கு அடுத்த பிளான் இருக்குல்ல, நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா கண்டிப்பா நிரந்தரமா அந்த கார்த்தி பையன்
சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை விட்டு விலகிடுவான். அது மட்டும் இல்லாமல் ரேவதி கார்த்திக் இவங்க 2 பேருமே வாழ்க்கையில் ஒன்று சேரணும்னு கனவுல கூட நினைக்க முடியாது. அவன் வாழ்நாள் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கிற மாதிரி உன்கிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டானா கண்டிப்பாக அவன் ஜெயிலில் களி தின்னுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு செங்கல் சிலையில் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து கார்த்தியை வர வச்சிடுறாங்க. அங்கே வந்து பார்த்தா யாருமே இல்லை. அப்போ சந்திரகலா வராங்க. என்னப்பா கார்த்தி, இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓடி வந்தியா? நீ நினைக்கிற மாதிரி இங்கே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, உன்னைய நான் இங்கே வர வைக்கிறதுக்காக தான் போட்ட பிளான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அக்கா, அந்த கார்த்தி பையன் என்ன பண்ணா தெரியுமா? நான் வந்து ரேவதி கார்த்தி 2 பேரையும் பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்னைய பழி வாங்குறதுக்காக கத்தியால் குத்திட்டாங்க்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என்ன சந்திரா பேசிக்கிட்டு இருக்க, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட கார்த்திக் மேலே நம்பிக்கையாக தான் பேசுகிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இல்லைக்கா நீ என்ன அவனை நம்பிக்கிட்டு இருக்க, அவன் எவ்வளோ மோசமானவன் தெரியுமா, பாரு என்னை கத்தியால் குத்திட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிற்கிறான், என்னை வந்து காப்பாத்துக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட செம்மையாக ட்ராமா பண்ணுறாங்க. நம்ம கார்த்திக் வந்து ஒன்றுமே புரியல, நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்னைய பழி வாங்குறதுக்காக தேவையில்லாமல் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சந்திரா வந்து ஒரு பொருளை எடுக்கிறாங்க. அதை வச்சு அவங்க வயிற்றுலேயே குத்திக்கிறாங்க. அப்போது நம்ம கார்த்திக்கு எதுவுமே புரியல, என்ன நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்திக் கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நீ நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க, என் உயிர் போனால் கூட பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை ஒரு பார்வை பார்க்குறாங்க. பாருங்கள், நம்ம கார்த்திக் அந்த இடத்துல என்ன பண்ணுறதுனே தெரியல. கார்த்தி சொல்கிறாங்க, என்னைய பழி வாங்குறதுக்காக உங்கள் உயிரையே இப்படி பணைய வைக்கிறீங்களே, நீங்களாம் மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி ஓடி வராங்க. என்ன சந்திரா உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, நான் தான் சொன்னேன்லக்கா, இவன் என்னை கத்தியால் குத்திட்டான், நான் ஃபோனில் சொல்லும் போது நீ நம்பவே இல்லை, இப்போயாவது தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து கார்த்தியை பற்றி பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னதான் இருந்தாலும் சந்திரகலா இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணால் கூட நம்ம சாமுண்டீஸ்வரியோட மனசு கார்த்தி அப்படி பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ட்டு தான் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வேற வழி இல்லாமல் இந்த சந்திரா வந்து இப்படி நடிச்சனால கார்த்தியை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக வருவாங்க. நம்ம கார்த்தி ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் சீனே இருக்காது. ஸோ இப்போ அந்த கத்தியில் வந்து கைரேகை சந்திரகலாவோட கைரேகை தான் இருக்கும். நம்ம கார்த்திக் வந்து ரொம்ப கிளவராக அவங்களோட பிரெயினை யூஸ் பண்ணி கார்த்தியோட போலீஸ் நண்பரை வர வச்சு இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி தெக்க தெளிவாக சொல்லிடுவாங்க. என்னைய பழி வாங்குறதுக்காக இவங்க தன்னை தானே கத்தியால் குத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கத்தியை எடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. பார்த்தா அதில் சந்திரகலாவோட கைரேகை தான் இருக்கும். அப்போ நல்லாவே தெரிஞ்சிடும் எல்லாத்துக்குமே இந்த சந்திரகலா கார்த்தியை மாட்டி விடுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சந்திரகலா கிட்டே கேட்பாங்க, எதுக்காக சந்திரா அவனை பழி வாங்குறதுக்கு இப்படியெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்லுவாங்க, ஆமாக்கா அவன் நிரந்தரமாக நம்ம குடும்பத்தை விட்டு போகணுன்றதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றி பேசிடுவாங்க. இதுல இருந்தே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்திரா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல சந்தேகம் வந்துடும். அது மட்டும் இல்லாம கார்த்தியை பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இப்போ சந்திரா தான் போலீஸ் கிட்ட நல்லாவே மாட்டிப்பாங்க. ஏன்னா ஒருத்தவங்களை மாட்டி விடுறதுக்காக தன்னை தானே கத்தியால வச்சு குத்திக்கிறது கூட பெரும் குற்றம் தான். இந்த விஷயம் வந்து போலீஸ்க்குலாம் தெரிய வந்துச்சுன்னா நம்ம சந்திராவை சும்மா விட மாட்டாங்க. இனிமேட்டு எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும். நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.